ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகீம். ஸ்ரீ ஆண்டாளருடைய திருப்பாவை திவ்ய பிரபந்தம். இன்றைய நாள் 24ஆம் நாள். திருப்பாவை கிரமத்திலே அன்னையுப்புலகமளந்தாய் என தொடங்குகின்ற 24ஆம் பாசுரானுபவங்கள். அன்னிப்புலகமளந்தாய் அடிபோத்தி சென்னங்கத் தென்னிலங்கை செற்றாய் திரள் போத்தி பொன்னச்சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலாய் எரிந்தாய் கழல் போத்தி குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னென்னும் சேவகமே எத்திப் பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் மிகவும் துடிப்பு மிக்கவன். அந்த துடிப்பாலே அஞ்ஞானமாகிற இருளிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற சம்சாரிகள் அனைவரையும் துயிலெழுப்ப வேண்டும். அவர்களுடைய அஞ்ஞானத்தை அழித்து அவர்களுக்கு மெய்யான ஞானத்தை பிறப்பிக்க வேண்டும் என்பதிலே மிக்க ஊற்றமுடையவனாக இருக்கின்றான். ஆனால் அத்தனை பேரையும் திருத்துவது என்பது எம்பெருமானுக்கு சற்றே சிரமம். அவரவர்கள் கர்மப்படி அவரவர்கள் அதற்குண்டான பலனை அனுபவிக்க வேண்டும். ஆகையால் எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்ன, எல்லோரும் மோட்சமாகிற உயர்ந்த கதியை பெற்றுவிட்டால் சாஸ்திர மரியாதையானது குலைந்துவிடும் என இருக்கின்றது. ஆகையால் நித்திய சம்சாரிகளாக இருந்த 10 பேரை தேர்ந்தெடுத்தான். அவர்களுக்கு மயர்வரம் அதிநலம் அருளி தன்னுடைய ஸ்வரூப ரூபகுண விபூதிகளையெல்லாம் உள்ளபடி காட்டி அவற்றையெல்லாம் அவர்கள் பிரபந்தங்கள் வாயிலாக அருளி செய்யும்படி செய்தான் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் தன் துடிப்பாலே 10 பேருக்கு மயர்வரம் அதிநலம் அருளினான். இவர்கள் போய் லோகத்தை திருத்தி பணிகொண்டு வரட்டும் என்று அவர்களை நியமித்து அருளினான். அவர்களுடைய திருவாக்கிலை யமன் அமர்ந்து கொண்டு திவ்ய பிரபந்த பாசுரங்களானவை திராவிட வேதம் என்று கொண்டாடும்படியாக புறப்படும்படி செய்து அருளினவன் எம்பெருமான் என பார்க்கின்றோம். அப்படி எம்பெருமானாலே மயர்வரமதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானை பிரிந்திருப்பதை துன்பமாக கருதினார்கள். அவனோடு சேர்ந்தால் இன்பம் என்று கருதினார்கள். எம்பெருமான் எப்படி துடிப்பு மிக்கவனோ ஆழ்வார்களும் துடிப்பு மிக்கவர்கள். தாங்கள் பெற்ற ஞானத்தை சம்சாரிகள் அனைவரும் பெற வேண்டும், தங்களைப் போலவே சம்சாரிகளும் உயர்ந்த பலனை பெற வேண்டும் என்பதிலே துடிப்பு மிக்கவர்கள். இப்படி சம்சாரிகளை திருத்த இவர்களும் பாசுரங்களை திவ்ய பிரபந்தங்கள் வாயிலாக வெளியிட்டு அருளினார்கள். அதே சமயம் எப்படி எம்பெருமான் துடிப்போடு இவர்களுக்கு மயர்வரம் அதிநலம் அருளினானோ, இவர்களை உறக்கத்திலிருந்து, அதாவது அஞ்ஞானமாகிற உறக்கத்திலிருந்து எழுப்பினானோ, இவர்களும் அப்படி எம்பெருமான் வந்து சில தேசங்களிலே சயன கோலத்திலே திருக்கண் வளர்ந்தருளுகின்றானே, அப்படி அவன் அர்ச்சாமூர்த்தியாக இருப்பதை அறிந்தும் அவன் தங்களிடத்தில் ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும் என்பதில் துடிப்போடு இருந்தார்கள் ஆழ்வார்கள். அதில் முக்கியமாக திருமழிசைப்பிரான். இவர் திருவல்லிக்கேணியிலே இருக்கின்ற மன்னாதனுக்கு மங்களாசாசனம் செய்கின்றார். அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று துடிக்கின்றார். எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தியாக இருக்கின்ற நிலையிலே வாய் திறந்து பேசக்கூடாது என்ற சாஸ்திரத்தை அறிந்தும் அவனிடத்தில் ஓரிரு வார்த்தைகளை எதிர்பார்க்கின்றார் ஆழ்வார். தாளால் உலகம் அளந்த அசவேகொல் வாளா கிடந்தருளும் வாய்தரவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை என்றபடிக்கு எம்பெருமானிடத்திலே இவர் செய்கின்ற விண்ணப்பமானது, நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச வேண்டும். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை பொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திறவாய்னு தெரிவித்தார்களே ஆய்ச்சிமார்கள். அதற்கு முன்னமேயே திருத்தமப்பனார்களில் ஒருவரான திருமழிசைப்பிரான்
அவர் இந்த மன்னாதனிடத்திலே ஒரு வார்த்தை நீ பேச வேண்டும், வாய் திறக்க வேண்டும். ஆனால் எம்பெருமான் பேசவில்லை. அதனால் தாளால் உலகம் அளந்து அசைவே கொல் என்றபடிக்கு அன்று உலகங்களையெல்லாம் அளந்தாய், அதனால் ஏற்பட்ட அயற்சியினால் நீ பேச முடியாமல் இப்படி கிடக்கின்றாயோ என்று கேட்டு வாளா கிடந்தருளும் வாய் திறவான், எவ்வளவு முயற்சித்தும் அவன் பேசாமல் இருக்கின்றானே, அப்படித்தான் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவன் பேசாமல் இருக்கின்றானேன்னு அந்த எம்பெருமானிடத்திலே அருளி செய்து நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தலவாய் நாகத்தானேன்னு அப்படி இங்கே திருவல்லிக்கேணியிலே இருக்கின்ற மன்னாதனுக்கு மங்களாசாசனம் செய்தார் ஆழ்வார். அதற்கு மேற்பட்டு திருக்குடந்தைக்கு சென்றார் ஆழ்வார். அங்கே இருக்கின்ற ஆறாவமுத ஆழ்வானை சேவித்தார். ஆறாவமுத பெருமான் அந்த எம்பெருமானோ சயன கோலத்திலே இருக்கின்றான். அந்த எம்பெருமானிடத்திலும் ஓரிரு வார்த்தைகள் அவன் பேச வேண்டும் என்று விரும்பினார் ஆழ்வார். ஆனால் எம்பெருமான் எழுந்து பேசவில்லை. உடனே ஆழ்வார் அங்கும் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்று அருளி செய்தார். இப்படிதான் எவ்வளவோ முயற்சித்தும் எம்பெருமான் எழுந்திருக்கவில்லை, ஓரிரு வார்த்தைகள் பேசவில்லையாம். அதனாலே அவனுக்கு என்ன அயற்சி என்ன ஆழ்வார் யோசித்து பார்த்து நடந்த கால்கள் நொந்தவோ என்ன அந்த ராமபிரானாக எம்பெருமான் திருவதரித்தானே, அப்படி ஒரு திருவதரித்த பொழுது அயோத்தி நகரிலிருந்து வனவாசத்திற்கு நடந்தானே, நெய்வாய வேல் நடுங்கண் நேரிழையம் இளங்கோபம் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ எம்பெருமானின் செய்கேன்னு குலசேகர ஆழ்வார் பாசுரம். அப்படி ராமனாக வந்து எம்பெருமான் அயோத்தியிலிருந்து வனவாசத்திற்கு நடந்தமை, நடந்த கால்கள் நொந்தவோன்னு அதனால் ஏற்பட்ட அயற்சியோ அல்லது உலகங்களையெல்லாம் அளந்தானே அதனாலே ஏற்பட்ட அயற்சியோ என்ன கேட்கின்றார். நடந்த கால்கள் நொந்தவோ அடுத்து நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்குவோன்னு வராக பிரானாக திருவதரித்து பூமி பிராட்டியை மீட்டு கொண்டு வந்தானே, அப்படி சேற்றுக்கும் இரையாகும்படியாக கடலுக்கு அடியிலே சென்ற அந்த பூமி பிராட்டியை மீட்டு வந்தானே அதனால் ஏற்பட்ட அயற்சியோ என்ன கேட்டு கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள், அப்படிப்பட்ட திருக்காவேரியின் நடுவிலே எம்பெருமானந்து திருக்குடந்தையிலே எழுந்தருள் இருக்கின்றானே, சயனகோலத்திலே திருக்கண் வளர்ந்தருளுகின்றானே. அப்படிப்பட்ட எம்பெருமானை நோக்கி அவர் உரைப்பதாவது யாதாவது ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்ற எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க எம்பெருமானும் அடியார்கள் கேட்ட வண்ணம் செய்பவன் என்று சொன்ன வண்ணம் செய்கின்ற எம்பெருமான். இவ்வளவு ஆழ்வார் நம்மிடத்திலே அப்படி விருப்பப்படுகின்றார். நாமும் ஆழ்வாருக்காக ஓரிரு வார்த்தைகள் நம்முடைய அர்ச்சையை குலைத்து கொண்டு ஓரிரு வார்த்தைகள் உரைப்போம் என்று எழுந்திருக்க முற்பட்டானாம். என்னே உன்னுடைய நீர்மை என்னே உன்னுடைய நீர்மை என்ன ஆழ்வார் தானும் வியந்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசன் எழுந்திருக்க வேண்டாம், அப்படி எழுந்திருப்போல் பாவம் செய்து அப்படியே படுத்துக்கொண்டு ஓரிரு வார்த்தைகள் பேசலாமேன்னு தெரிவித்தார். அப்படி அவன் எழுந்தானே அதற்கு தோற்று அந்த நீர்மைக்கு தோற்று கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி 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 என்று எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தருளினார் திருமலை சேர்க்கிறார். ஆண்டாளந்து திருப்பாவை அருளி செய்கின்றாள் என்னால் எம்பெருமானை பிரிந்திருக்கின்ற ஆற்றாமை என்றோ திருவாய்ப்பாடியிலே கண்ணனை சேர வேண்டும் என் அந்த கோபிமார்களெல்லாம் நோன்பு நோற்றார்கள் என்பதை கேள்வியுற்று ஆண்டாள் தானும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிய திருவாய்ப்பாடியாக கொண்டு அந்த கோயிலுடையானையே கண்ணபிரானாக கொண்டாளே. ஆக என்றோ விபவத்தில் நடந்த விஷயத்தை இங்கே அர்ச்சையில் அனுபவிக்க முற்பட்டால் ஆண்டாள் தானும். அப்படி அர்ச்சையில் அனுபவிக்க முற்பட்டு அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய திருமலைத்தடங்களிலே திருக்கண் வளர்ந்தருளுகின்ற கண்ணபிரானை துயிலெழுப்பி தன்னுடைய பாரதந்திரியத்தை பலாத்காரமாக வெளியிட்டு அருளினாள் என்ன பார்க்கின்றோமே. நீளாதுங்கத்தன கிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் சுதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சொச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாப்லாத்கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து போயகான் என இதற்கு அது அற்புதமாக தனியன் அருளி செய்தாரே ஸ்ரீ பராசர பட்டர் தானமாக. எப்படிப்பட்ட துடிப்பு எம்பெருமானந்து உறங்கிக் கொண்டிருந்த 10 பேர்களை எழுப்பி மயர்வரமதி நலம் அருளினான். அப்படி எழுப்பப்பட்டவர்கள் தாங்கள் துடிப்போடு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் அருளுகையிலே அவன் திருக்கண் வளர்ந்தருளுகின்ற தேசங்களிலெல்லாம் சென்று அவனை எழுப்பி ஓரொரு வார்த்தைகள் அவன் பேச வேண்டும் என்று துடித்தார்கள். அன்னையுலகம் அளந்தாய் அடி போத்தின்னு இந்த பாசுரமானது அருளி செய்யப்பட்டுள்ளது. எம்பெருமானந்து எப்படிப்பட்டவன்னா அப்படி கண்ணபிரானாக திருவரித்த பொழுது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து காட்டிய சௌலபியம். இந்த சௌலபியமானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்னால் பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன்னின்னான் என்றபடிக்கு அந்த 2 சேனைகளுக்கு நடுவே ரதத்தை நிறுத்து என்ன அர்ஜுனன் கட்டளையிடுவானாம்.
அப்படி கட்டளையிட உடனே அதனை அப்படியே செய்து முடித்தவன் எம்பெருமான். அப்படி ஒரு அர்ஜுனனுக்காக அப்படிப்பட்ட விஷயத்தை செய்து காட்டிய எம்பெருமான். அவனை காட்டிலும் அன்புமிக்க ஆயிரக்கணக்கான ஆய்ச்சிமார்கள் இங்கனே போந்தருளி அருள் என்றால் அதனை செவிகூறாமல் இருப்பானோ, அதனை தட்டுவனோ? ஆகவே ஆட்சிமார்கள் கேட்டபடிக்கு திருப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு சீரிய சிங்காசனத்தளவும் நடையிட ஆரம்பித்தான். அப்படிவன் திருப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு 2 அடி எடுத்து வைக்க அந்த நடையழகுக்கு தோற்றார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். பெரியாழ்வார் தம்மை மறந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தாரே. தன்னை பெருமைப்படுத்த வந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 உன் செவ்வடி திருக்காப்புன்னு அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு செய்தார். இந்த திருவடிகள் தானே நம்மை ரட்சிக்க வல்லவையாக இருக்கின்றன. அகம்த்வா சர்வபாவேப்பியோ மோக்ஷேக்ஷாமி மாச்சுஜகன்னு நமக்கு ரட்சணத்தை கொடுக்க வல்ல திருவடி. அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு அவனுடைய பலத்திற்கும் குணத்திற்கும் தோற்று மங்களாசாசனம் செய்கின்றார்கள். அன்னை உலகம் அளந்தாய் அடிபோத்தி என்றபடிக்கு அந்த திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் செய்கின்றார். ரட்சிக்க வல்ல திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு 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 என்ன அருளை செய்கின்றார்கள். அவனுடைய கழலும் திரளும் கொண்டு, கழல்னா திருவடி, திரள்னா பலம், அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு அவனுடைய பலத்திற்கு அவன் முன் செய்த செயல்களையெல்லாம் நினைத்து, என்றோ விபவங்களிலே அவன் செய்த செயல்களையெல்லாம் நினைத்து, அப்பொழுதெல்லாம் அவனுடைய திருமேனி சௌக்குமாரியத்திற்கு எவ்வளவோ தீங்கு ஏற்பட்டிருக்குமே. அப்படி கௌரவர்கள் விட்ட அம்புகள் அனைத்தையும் தன்னுடைய திருமேனியிலே தாங்கிக் கொண்டானே எம்பெருமான். அப்படிப்பட்ட சௌக்கமினான திருமேனியிலே பிராட்டிமார்களும் தொட்டால் சிவக்கின்ற திருவடிகளைக் கொண்டு உலகங்களையெல்லாம் அளந்தானே. அப்படி அவனுக்கு பல்லாண்டு பாடவர்கள் அன்று இல்லையே என்று வயிறு பிடித்து இன்று நடந்தது போல் கொண்டு எம்பெருமானுக்கு அன்னை இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று மங்களாசாசனம் செய்கின்றார்கள். கதேஜலே சேதுபந்தம் நமப்பனாருக்கும் மகளுக்கும் பணி என்று நஞ்சியர் அருளி செய்வாராம். அதாவது ஆற்றிலே வெள்ளம் வடிந்த பிறகு அதற்கு அணை கட்டுவது போல அவதாரங்கள் முடிந்து எம்பெருமான் தன்னுடைய சோதியான பரமபதத்திற்கு எழுந்தருளிய பிறகு பெரியாழ்வாரும் ஆண்டாலும் அவனுக்கு நேர்ந்த ஆபத்துக்களுக்கு மங்களாசாசனங்கள் செய்தார்கள். அதுவே அவர்களுக்கு பணியாகும் என்று தெரிவிக்கிறார் நஞ்சியர். இப்படி பிராட்டிமார்கள் தொட்டாலும் சிவக்கும் திருவடிகள். அப்படிப்பட்ட திருவடியை கொண்டு காட்டையும் மேட்டையும் அளந்த திருவிக்கிரம அவதாரம். அந்த காலத்திலேயே இருந்த பல்லாண்டு பாடப்பெறாத குறை அன்று அவனோடு நாங்கள் அவதரிக்கவில்லை. இன்றைக்கும் 7 பிறவைக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாமாட்சேவம். அவன் எந்தெந்த காலங்களிலே என்னென்ன அவதாரங்கள் இருக்கின்றானோ அவனோடு சேர்ந்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்னால். அப்படி பிறந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் என்ன, மங்களாசாசனங்கள், இவற்றையெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி விழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்றபடிக்கு. ஆனால் அன்று இவர்கள் இல்லாதால் இன்று அந்த குறை தீர அத்திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். அன்னைய உலகம் அளந்தாய் அடி போற்றினி உலகம்னு தெரிவிக்கின்றார்கள். என்னால் வன்மா வையம் அளந்தையும் பாமனான்னு ஆழ்வார் அருளி செய்கின்றார் திருவாயுமொழியில். வன்மா வையம்னா அப்படி வன்மையை உடைய இந்த உலகம், இந்த வன்மையையும் அவன் அடியின் மென்மையையும் நோக்கலாம். அவனுடைய திருவடியோ அப்படி மென்மையான திருவடிகளாக இருக்கின்ற இந்த வையமோ வன்மையுடையதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மென்மையான திருவடிகளைக் கொண்டு வன்மையான இவ்வையத்தை அளந்தால் வயிறு எரியாமல் இருக்குமோ அடியார்களுக்கு அனுகூலர்களுக்கு. ஆகையால் அடி போற்றி என்ன அந்த திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் செய்கின்றார்கள். ஆத்மானம் மானுஷம் மன்னியே என்ன அவன் மனிதனாகவே நினைத்து வந்து இங்கு பிறந்தார். அப்படி பிறந்த பொழுது படாதனப்பட்ட காலத்திலும் பக்கத்தில் இருந்து பல்லாண்டு பாடாத குறை தீரப்பாடுகின்றார்கள் ஆய்ச்சிமார்கள். அன்னைய உலகம் அளந்தாய் அடி போற்றி என்னையாம் வந்தோம்னு தெரிவிக்கின்றார். அப்படி மகாபலியாலே அபகரிக்கப்பட்ட உலகம் நோவுபட்டு கிடந்த அன்று, உன்னை பிரிந்த வருத்தத்தாலே நாங்கள் நோவுபட்டு கிடக்கின்ற நாள் இன்றுன்னு தெரிவிக்கின்றார்கள். அப்படி ஜகத்தை அவன் மகாபலியிடத்திலிருந்து மீட்டான் என்னால் அவன் அபிமானத்திலிருந்து மீட்ட அன்று. எங்களை ஸ்திரீத்வாபிமானத்திலிருந்து அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னு தெரிவிக்கின்றார்கள். எங்களை ஸ்திரீத்வாபிமானத்திலிருந்து எங்களை மீட்ட இன்றுன்னு தெரிவிக்கின்றார்கள். அன்னை உலகம் அளந்தாய் அடி போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கு. சென்னங்கு தென்னிலங்கு செற்றாய்த்திரல் போத்தின்னு இப்பொழுது ராமபிரானாக திருவதரித்தானே எம்பெருமன் ராமாவதாரத்திலே பல 100 காதங்கள் அப்படி காடுகளையெல்லாம் கடந்தானே எம்பெருமான். நடந்த கால்கள் நொந்தவோன்னு திருமழிசைப்பிரானம் அருளி செய்தபடிக்கு இவர்கள் தென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போட்டுன்னு அப்படி
ராமாவதாரத்திலே பல நூறு காடுகளை எல்லாம் கடந்து எங்களைப் போன்ற ஒரு பெண்ணுக்காக தென்னிலங்கையை அழித்தவன். அந்த சீதா பிராட்டி விஷயமாகத்தானே அந்த தென்னிலங்கை முற்றையும் அழித்தான் எம்பெருமான். கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன்னு தெரிவிக்கின்றார். இலங்கையின் அழகானது முற்றிலும் அழியும்படியாக அதனை அழித்து முடித்த எம்பெருமான். ஆக ஒரு பெண்ணுக்காக தென்னிலங்கை அழித்தவனே, உனது திரளுக்கு உன்னுடைய பலத்திற்கு பல்லாண்டு பாடுகின்றோம்னு சென்னங்கு தென்னிலங்கை ராவணன் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவனை வென்ற அந்த வீரம், உத்தம வீரம். குத்தமுன்னில்லாத கோவலர் தம்பொற்கொடியேன்னு அந்த குத்தமுன்னில்லாத கோவலர் என்பதிடத்தில் இதற்குண்டான வியாக்கியானத்தை பார்த்தோம். எதிரிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை ஜெயிப்பது, அவர்கள் பலம் அழியும்படியாக அவர்களை ஜெயிப்பது தானே ராமபிரானும் செய்து காட்டியிருக்கின்றான். இலங்கைக்கு சென்று ராவணன் இருக்கின்ற இடத்திலே அவனை அழித்து முடித்தான். கண்ணபிரானும் கம்சன் இருக்கின்ற வடமதுரைக்கு சென்று அங்கு அவனை அழித்து முடித்தான். வெற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் வாகனும் வீழன்னு பார்க்கின்றோம். ஆக சென்னங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இந்த ராமபிரானுடைய அந்த திரள், அதாவது பலத்திற்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். தென்னிலங்கை செற்றாய்னு அப்படி உண்ணாதுறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பண்ணிய இச்செயல்களை எல்லாம், அந்த ஒரு பெண்ணுக்காக சீதா பிராட்டிக்காக செய்த விஷயங்களை எல்லாம் எங்களைப் போன்ற பெண்களின் பொருட்டன்றோ என தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அங்கேயாவது நின்ற இடத்திலே நின்று கொண்டு 2 அடியாலே உலகங்களை அளந்தான் எம்பெருமான். தேவர்களுக்காக உலகங்களை அடந்த பொழுது நின்ற இடத்திலே நின்று கொண்டு 2 அடி அளந்தான். இங்கு கொடிய காட்டிலே பரல்பாய மெல்லடிக்கள் குருதி சோர என்றே நடந்தருளினான். எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு பார்க்கின்றோமே. மீண்டும் கிருஷ்ணாவதாரத்திலே புகுகின்றார்கள். முதலிலே வாமனாவதாரம், அதிலே சிறிய உருவை எடுத்துக்கொண்டு போய் திருவிக்கிரமனாக வளர்ந்தான். மகாபலியிடத்திலே 3 அடி மண்ணை தானமாக கேட்டு அவனும் தானத்தை கொடுக்க முற்பட அப்படி நீர் வார்க்கையிலே அவன் கிடுகிடு என்று வளர்ந்தான். அப்படி அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினார்கள். முதலிலே அன்னைப்புலகம் அளந்தாய் அடிபோத்தின்னு. இதற்கு பிற்பாடு ஏற்பட்ட ராமாவதாரத்திலே ராவணனை அழிப்பதற்காக தென்னிலங்கைக்கு சென்று அங்கு அவனை அழித்து முடித்தானே. தென்னங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின் அந்த பலத்திற்கு பல்லாண்டு பாடினார்கள். இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே புகுகின்றார்கள். பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. எம்பெருமான் வந்து கிருஷ்ணாவதாரத்திலே சிறு குழந்தையாக இருக்கின்றான். அப்பொழுது வண்டியின் உருவெடுத்து வந்த ஒரு அசுரன், கம்சனால் ஏவப்பட்ட அசுரன் சகடாசுரன், அப்படி அவன் கண்ணனை கொள்வதற்காக உருண்டோடி வர, அப்படி பசிக்கு அழும் குழந்தையான தன்னுடைய காலை உதைத்து கொண்டோமே. அப்படி கண்ணன் தானும் எதேச்சையாக தன்னுடைய கால்களை அப்படி உதற அந்த சமயத்திலே வண்டி வந்து அவன் கால் மீது பட அந்த வண்டியின் உருவில் வந்த அசுரன் மாய்ந்தே போனான் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட புகழுக்கும் பல்லாண்டு பாடுகின்றோம். பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தியின் அப்படி சகடாசுரனான் அவன் அழிந்து போகும்படி ராவணாதி எதிரி என்று நேரே வந்து நின்றான். நேர் வலியோனாய இரணியனை ஓரறியாய் நீ இடந்ததோன்னு அப்படி எம்பெருமானுக்கு சமமான பலத்தை உடைய இரணியன் அவனுடைய பலமெல்லாம் ஒழியும்படியாக அவனுக்கு நேரே நின்று அவனை அழித்து முடித்தான் எம்பெருமான். ராவணனும் எதிரே வந்த போர் புரிந்தான். அதுவும் ராமபிரான் யுவாவாய் இருக்கையிலோன்னு அவன் நல்ல வளர்ந்த பருவத்திலே இருந்த பொழுது ராவணன் எதிர்த்து நின்றான், அவனை அழித்து முடித்தான் ராமபிரான். ஆனால் கண்ணனோ கைக்குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு அசுரன் தன் வண்டியிலே ஆவேசித்து வந்தான், மறைந்து வந்தான். இக்கள்ளச்சகடாசுரன் இப்படி ஒரு பேராபத்து இருந்தபடி என் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு இந்த விஷயத்திற்கென்றோ பல்லாண்டு பாடினார்கள். முதலிலே புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்திலே அப்படி உதைத்தாய் புகழ் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் என்ன அப்படி உதைத்தாய் என்பது தழும்பிருந்த சான்கனான், தழும்பிருந்த தாழ்ச்சகடம் என்றபடிக்கே. ராமாவதாரத்தில் வந்து எம்பெருமானுடைய கையிலே வில் பிடித்திருந்தான். அப்படி வில் பிடித்ததாலே அவனுடைய கையிலே தழும்பு ஏற்பட்டதாம், தோளிலே தழும்பு ஏற்பட்டதாம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் இவன் திருவடிகளுக்கு சகடம் உதைத்த தழும்பு ஏற்பட்டதுன்னு தெரிவிக்கின்ற. சகடத்தை உதைத்ததாலே அந்த சிறு பாதத்திலே ஒரு தழும்பு ஏற்பட்டதாம் எம்பெருமானுக்கு உதைத்தாய் என்பதாலே. பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு அப்படி புகழ் என்பது ஒரு பெற்ற தாய் கூட உதவாத தசையிலே சமயத்திலே விளையாட்டாக ஒரு அசுரனை கொன்று முடித்த எம்பெருமான், இதுவே அவனுடைய புகழாக இருக்கின்றது. அந்த புகழுக்கு மங்களாசாசனம் பாடுகின்றார்கள். அதே கிருஷ்ணாவதாரத்திலே அவன் செய்த இன்னொரு விஷயம், அப்படி கன்றின் வடிவில் வந்த ஒரு அசுரனை தடியாக கொண்டு விளாங்கனி உருவில் இருந்த ஒரு அசுரனை கொன்ற விஷயம், அந்த வைபவத்திற்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். அந்த வைபவத்தை சொல்லும்பொழுது மீண்டும் திருவடிகளுக்கே மங்களாசாசனம் செய்கின்றார்கள். கண்ணு குணிலாயிருந்தாய் கடல் போத்தி என்றபடிக்கு இதே கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி கன்றாய் வந்த வத்சாசுரனை எரியும் தடியாக கொண்டு அப்படி எம்பெருமான் சுற்றி முற்றி பார்க்கின்றான். பசிக்கின்றது, பழம் வேண்டும், மேலே பார்க்கின்றான், விளங்கால்
விளங்கனி இருக்கின்றது, விளாம்பழம் ஒன்று இருக்கின்றது மரத்திலே, அதை எடுக்க வேண்டும். ஆனால் சிறிய உருவம், எப்படி பறிப்பது? அருகிலே ஒரு கன்றுக்குட்டி நின்று கொண்டிருக்கிறது. இந்த குன்றக்குட்டியை தடியாக பிரயோகித்தான் எம்பெருமான். அப்படி தடியாக பிரயோகித்த பொழுது அந்த குன்றக்குட்டியை மேலே எறிந்தான். அப்படி மேலே எறிவதற்கு ஒரு பலம் வேண்டுமே, அந்த பலத்திற்காக தன்னுடைய குதிகாலை சற்றே தூக்கி நின்றான். அந்த பலத்தை வரவழைத்து கொடுத்தது அந்த திருவடிகள் என்றோ ஆகையாலே அந்த பலத்தை கொண்டு குதிகாலை சற்றே தூக்கி அந்த கன்றை தடியாக பிரயோகித்து விளாங்கனியை அப்படி பறிக்க முற்பட இந்த கன்றின் வடிவில் இருந்த அசுரன், மேலே விளாங்கனி உருவிலே இருந்த அசுரன், இவர்களும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு மாய்ந்து போனார்கள் என்ன பார்க்கின்றோம். எம்பெருமான் கொல்லவில்லை, அவர்களே தங்களுக்குள்ளே மோதிக்கொண்டு மாண்டு போனார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தடியை எறிவதற்கு பிரயோகப்படுத்திய திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். கண்ணு குணிலாயிருந்தாய் கடல் போத்தி, குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தின்னு தெரிவிக்கின்றார்கள். அப்படி அந்த அவதாரத்திலேயே சற்றே வளர்ந்த பருவம், 7 பிராயங்கள், 7 வயசு. அவதாரத்திலேயே அனுகூலனான தேவேந்திரனுக்காகத்தான் எம்பெருமான் அந்த திருப்பார்கடலை கடந்து அமிர்தங்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்தான். அதற்கு மேற்பட்டு உலகங்களை அளந்தானே. அப்படிப்பட்ட தேவேந்திரன் பசிக்கோபத்தாலே ஆய்ப்பாடியின் மீது கல்மழை பொழிந்தான். ஒரு வார காலங்கள் கல்மழை பொழிந்தான். அப்பன் தீமழை காத்து கொன்னமெடுத்தானே அப்படின்னு கொன்னமெடுத்து குளிர்மழை காத்தவன்னு பாசுரங்கள். இப்படி தேவேந்திரன் பசிக்கோபத்தாலே ஆய்ப்பாடியின் மீது கல்மழை பொழிய கோவர்தன மலையை கொடையாக எடுத்து ஆயர்களை ரட்சித்தான் எம்பெருமான். அப்படி ஆயர்களை ரட்சித்து இந்திரனுக்கும் புத்தி புகட்டினான் எம்பெருமான். குன்னு குடையாய் எடுத்தாயின்னு அப்படி இந்திரன் பசிக்கோபத்தாலே செய்கின்ற விஷயமே என்று ஏதோ பகைமையால் செய்யவில்லை என்று அறிந்து அவன் தனக்கு எவ்வளவோ தீங்கு செய்தும் அவனை மன்னித்து அருளியவன் எம்பெருமானுடைய குணத்திற்கு பல்லாண்டு பாடுகின்றோம். இந்த மன்னித்து அருளிய குணத்திற்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். உன்னுடைய குணமானது கால தத்துவம் உள்ளவரை நித்தியமாகச் செல்ல வேண்டும் என்று இந்திரன் கோபத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் அவனை மன்னித்த குணத்திற்கு வாழி 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 என்ன பல்லாண்டு பாடுகின்றார்கள். அடுத்து அவன் கையில் ஏந்தி இருக்கின்ற ஆயுதம், வடிவாசோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் புக்குமிழங்கும் அப்பாஞ்சசன்யமம் பல்லாண்டுன்னு அந்த திவ்ய ஆயுதங்களுக்கு திருத்தமப்பனாரான பெரியாழ்வார் தானும் மங்களாசாசனங்கள் செய்த அந்த ஆயுதங்களுக்கும் ஒன்று ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இவர்களும் கண்ணனெம்பெருமான் கையிலே இருக்கின்ற வேல், அந்த வேலுக்கு மங்களாசாசனம் செய்கின்றார்கள். வெண்ணு பகை கிடக்கும் நின் கையில் வேல் போத்தி. அப்படி வேல் போத்தின்னு ராஜாக்களுக்கு வில்லானது ஆயுதமாக இருக்கின்றா போல இடையர்களுக்கு வேலே ஆயுதமாக இருக்கின்றது. கூர்வேல் கொடுந்தொழிலும் நந்தகோபன் குமரன், அந்த நந்தகோபரானவர் கண்ணனை எப்படி ரட்சிக்கின்றார்கள் தன்னுடைய கையிலே ஒரு கூரிய வேலை வைத்து கொண்டு இங்கும் அங்குமாக தெரிந்து கொண்டிருக்கின்றான். ஒரு எறும்பு கடிக்க வந்தால் கூட அதனை அந்த வேளாலேயே நசிக்கிக் கொள்பவராம் நந்தகோபர். ஆக நந்தகோபராகிற திருத்தமப்பனாருக்கும் வேலை பிடித்து என் ஐமார்கள் என்று மற்றமுள்ள இடையர்களுக்கும் சொன்னதை நினைப்பது. பகைவர்களை வென்று அழியச் செய்யும் முன் கையில் இருக்கின்ற அந்த வேலுக்கு பல்லாண்டு பாடுகின்றோம் என் அந்த திவ்ய ஆயுதத்திற்கும் மங்களாசாசனம் செய்தார்கள். வெண்ணு பகை கிடக்கும் என் கையில் வேல் போத்தி என்னென்னும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான். அப்படி என்னென்றுன்னு தெரிவிக்கின்றார். அப்படி எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாமாட்சியும் எக்காலத்திலும் அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் வாச்சிக கைங்கரியம் மங்களாசாசனங்கள் தொழிலெனக்கு தொல்லைமால் தன் நாமமேத்த பொழுதெனக்கு மற்றதுவே போதும் என்று ஆழ்வார்த்தானம் தெரிவிக்கின்றார். காப்பு மறந்தறியேன் கண்ணனே என் இருப்புன்னு தெரிவிக்கின்றார் ஆழ்வார் மங்களாசாசனமாக. காப்பு மறந்தறியேன்னா அப்படி கண்ணன் தனக்கு செய்த ரட்சகத்தை ஒரு பொழுதும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருள். காப்பு மறந்தேன் அவனுக்கு இட வேண்டிய மங்களாசாசனமாகிற காப்பு, அந்த மங்களாசாசனத்தை இடுவதை நான் ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். காப்பு மறந்தறியன் கண்ணனே என் இருப்பன் ஆழ்வார் தெரிவிக்கின்றார். என்னால் என்னென்னும் இப்படி மங்களாசாசனம் செய்வதே பரம பிரயோஜனமாக விளங்குகையாலே இதுவே யாத்திரையாய் செல்கின்றது இவர்களுக்கு என்றபடிக்கு. என்னென்னும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்குன்னு தெரிவிக்கின்றாள். இப்படி பலவாறாக பல்லாண்டு பாடிக்கொண்டு உன்னுடைய வீரச் செயல்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டு பறை கொள்வதற்காகவே நாங்கள் இன்று வந்துள்ளோம்னு தெரிவிக்கின்றார்கள். எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். ஜாக்ருவாம்ச சமிந்ததை என்றபடிக்கு
வேதத்தில் கூறியபடி மங்களாசாசனமானது இப்பாட்டிலே விளங்குகின்றது. சதாபஸ்யந்தி சூரியா ஜாகிரவாகம் சமெந்ததேன்னு அப்படி வேதமானது தெரிவிக்கின்ற நித்தியசூரிகள் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்ன கண்கொட்டாமல் அவனை பார்த்து கொண்டு அவனுக்கு பலவிதமாக மங்களாசாசனங்கள் செய்வார்களே, அது போன்று அமைந்துள்ள இந்த பாசுரம் எம்பெருமானுக்கு அமைந்துள்ள மங்களாசாசன பாசுரங்களாக அமைந்துள்ளது. இன்னியாம் வந்தோம் இறங்குன்னு தெரிவிக்கின்றார். அப்படி இன்னுன்னு இவர்கள் தெரிவிப்பது ஊரார் இசைந்திருக்கின்ற என்று நேற்று வரை அவர்கள் நம்மை அனுமதிக்கவில்லை, ஆகையால் நம்மால் வர முடியவில்லை, இன்று நாங்கள் வந்திருக்கின்றோமே, நாளை வர விடுவார்களோ என்று பயந்து இன்னியாம் வந்தோம், நீ உறங்க நாங்கள் உறங்காதே என்று நாங்கள் உன்னிடத்திலே பறையை யாசிக்க வந்துள்ளோம், இன்னியாம் வந்தோம் இறங்கு என்று தங்களுக்கு அந்த பறையை தந்தருள வேண்டும் என்பதை இங்கே மறைமுகமாக இந்த பாசுரத்தாலே மங்களாசாசனங்கள் செய்து வேண்டி நிற்கின்றார்கள் ஆட்சிமார்கள். ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவிடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம். திருமைய மலையாளர் ராமானுஜஜெய சுவாமி திருவிடிகளே சரணம்.